பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தோல்வி பயம் காரணமாகவே தொகுதி பொறுப்பாளர் பணிகளில் இருந்து விலகிவிட்டதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் விமர்சித்துள்ளார். சிறுபான்மையின மக்களின் வாக்குகள் விஜய்க்கு செல்லுமா என்பது குறித்தும் காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி வெளிப்படுத்திய சமீபத்திய கருத்துகள் குறித்தும் அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசியதை புதிய தலைமுறையின் வணக்கம் தலைவர் பகுதியில் தற்போது காணலாம். பாஜகவை சேர்ந்த முன்னாள் மாநில தலைவர் அவர் அந்த பொறுப்பிலிருந்து விலகி இருக்கிறார். தோல்வி இப்ப எப்படி இருக்கு? காங்கிரஸ் திமுக உறவு விசில் ஒரு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? தமிழகத்தில் ஒரு சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில பல்வேறு கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலையில் திமுகவுடைய தேர்தல் செயல்பாடுகள் குறித்து பேசுவதற்காக திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஒருவரும் தமிழகத்துடைய பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்கலாம். கடந்த 2021 பாஜக வெற்றி பெற்ற இடங்கள்ல ஒரு இடம் உங்க மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தொகுதியில் வெற்றி பெற்ற. இந்த நிலையில உங்களுடைய மாவட்டத்தில் பத்மநாபபுரம் தொகுதி, நீங்கள் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய தொகுதியில தொகுதி பொறுப்பாளராக இருந்த அண்ணாமலை, பாஜகவை சேர்ந்த முன்னாள் மாநில தலைவர், அவர் அந்த பொறுப்பிலிருந்து விலகி இருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க தோல்வி அவங்களுக்கு ஏற்படும் என்பதை முதல்ல தெரிஞ்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப எப்படி இருக்கு காங்கிரஸ் திமுக உறவு? ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள், ஆட்சியில் பங்கு வேண்டும், நம்பர்ஸ் வேணும்னு சொல்றாங்க. எப்படி இருக்கு உறவு? இப்ப ஒரு சில விமர்சனங்களை வைக்காங்க. அவங்க கட்சி தலைமை தெரிஞ்சு வைக்காங்களா, தெரியாம வைக்காங்களா, தன்போக்கில் பேசிட்டு இருக்காங்களா நமக்கு தெரியல. இப்ப அவங்களுடைய மாநில தலைவர் கூட இப்படி யாரோ பேசக்கூடாது, பேசுவதற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாதுன்னு கொஞ்சம் நீண்ட நாட்கள் முன்னாலே என்ன அறிக்கையெல்லாம் விட்டிருந்தாரு. அவர் பேசுவது என்ன பொறுத்தவரை தவறு. நடிகர் விஜய் எங்க போனாலும் பாத்தீங்கன்னா திமுகவை அதிக அளவில் விமர்சிக்கிறார், தீய சக்தி என்றெல்லாம் விமர்சிக்கிறார். குறிப்பாக அவருக்கு கோஸ்டல் ஏரியாஸ்ல பிஷர்மேன் கம்யூனிட்டி, குறிப்பாக கிறிஸ்துவ சமுதாயத்தை மக்கள் அதிக அளவில் அவருக்கான சப்போர்டர்ஸ், அவருக்கு ஆதரவாளர்கள் அவர்களே ஆய்வு நடத்தியதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒரு கோஸ்டல் ஏரியாவை சேர்ந்தவர், எப்படி இருக்கிறது அவருக்கான? இது ஒரு இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. இப்ப சிறுபான்மை சமூகத்தவர் போயிருவாங்க, கடலோர மக்கள் சென்று விடுவார்கள். அவங்க கிள்ளுக்கிறையா? சிறுபான்மை மக்கள் என்ன கிள்ளுக்கிறையா? இல்ல கடலோர மக்கள் கிள்ளுக்கிறையா? இதெல்லாம் ஒரு தவறான ஒரு பிரச்சாரம். இது வேண்டும் என்றே பிஜேபி போன்ற கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளை எப்படியாவது கொஞ்சம் பிரிக்க முடியுமா என்கின்ற கண்ணோட்டத்தோடு சொல்லுகின்ற ஒரு வெற்று பிரபகண்டா தான். விஜயுடைய தாக்கம் குறிப்பாக இருக்காங்க. ஏன்னா செங்கோட்டையன் போன்ற பல மூத்த 10 முறை எம்எல்ஏ 8 முறை என்றவரெல்லாம் அங்க போய் சேரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவருக்கு இளைஞர்கள் மத்தியில விசில் சின்னத்தை மொத்தமா வாங்கி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அது ஈஸியா போய் ரீச்சும் பண்ணிட்டாங்க. அது எப்படி உங்களுக்கு விசில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? இப்ப நீங்க உதயசூரியன் எதை பற்றியும் பயப்படாது.